மக்கள் எமக்கு அளித்த ஆணைக்கு அமைய ஆட்சி அமைப்பு, ஜனாதிபதி உறுதி. இறுதிப் போரில் இடம்பெற்ற அட்டூழியங்களுக்கு குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலை உறுதி செய்ய ஐநா நடவடிக்கை, வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை. உள்ளூராட்சி சபைகளில் யார் ஆட்சி அமைப்பது? வவுனியாவில் ஒன்று கூடிய தமிழ் கட்சிகள். கிளிநொச்சியை வந்தடைந்த தமிழின படுகொலை நினைவு ஊர்தி. தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு முன்பாக நேற்று காலை ஊர்தி பவனி ஒன்று ஆரம்பமாகியது. குறித்த ஊர்தியானது இன்றைய தினம் காலை கிளிநொச்சியை வந்தடைந்தது. இந்த நிலையில் பரந்தன், கிளிநொச்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குறித்த ஊர்தியை வரவேற்று மக்கள் அஞ்சலி செலுத்தினர். குறித்த ஊர்தி பவனி வடக்கை சேர்ந்த ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும், தேசம், இறைமை, சுயநிர்ணயம், அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் மற்றும் இறுதிப் போரின் சாட்சியங்கள் குறித்த வாகனத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்களை இந்த வாரத்திற்குள் வழங்குமாறு அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேற்படி தகவல்கள் கிடைத்தவுடன் உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் வென்ற இடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய விதம் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதற்கமைய உள்ளூராட்சி சபைகளுக்கான உறுப்பினர்களின் விவரங்களை ஒரு வாரத்திற்குள் வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு கட்சிகளுக்கு அறிவித்துள்ளது. மேலும் பெரும்பான்மை அதிகாரம் கொண்ட உள்ளூராட்சி சபைகளுக்கான மேயர்கள் மற்றும் தலைவர்களின் பெயர் சமர்ப்பிக்குமாறும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 50% அதிகமான பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு இது குறித்து அறிவிப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவான உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட பின்னர் பெரும்பான்மை அதிகாரங்கள் பெற்ற உள்ளூராட்சி சபைகளுக்கான மேயர்கள் மற்றும் தலைவர்களின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அண்மையில் ஆணையிறவு உப்பளமானது ஆளும் தரப்பினரால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆணையிறவு உப்பு என்ற பெயரில் பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்ட உப்பானது ரஜு உப்பு என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த செயற்பாட்டிற்கு பல்வேறு தரப்பினரும் தமது எதிர்ப்பை வெளியிட்ட நிலையில் மீண்டும் ஆணையிறவு உப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கணநாதன் இளங்குமரன், ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி உள்ளிட்ட ஆளும் தரப்பினர் தெரிவித்தனர். இருப்பினும் குறித்த உப்பானது ரஜ உப்பு என்ற பெயரிலேயே விநியோகம் செய்யப்படுகின்ற விடயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. வெளி வடக்கு வடபகுதியில் பல நோக்கு கூட்டுறவு சங்கம் ஊடாக நியாயமான விலையில் உப்பு விநியோகம் இடம்பெறுவதாகவும் அதன் தனது வேண்டுகோள் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். அந்த உப்பு பைகளை வெளி வடக்கு வடபகுதியில் பல நோக்கு கூட்டுறவு சங்கம் தமது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. அதில் ரஜ உப்பு என்றே காணப்படுகின்ற இந்த விடயமானது ஆளும் தரப்பினர் மீது மக்களுக்கு மிகுந்த எதிர்ப்பையும் நம்பிக்கையை ஈனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர்களும் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து பொய்யுரைத்து வருவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் குறித்த உப்பின் பெயர் ஆணையிறவு உப்பு என இன்னமும் பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை என ஆணையிறவு உப்பளத்தில் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலைகள் தரம் 8 கல்வி கற்கும் மாணவர்கள் மீது அதே பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தாக்கியதில் 5க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். குறித்த பாடசாலையில் கல்வி கற்கும் போது ஆணாசிரியர் வகுப்பு ஒன்றில் சென்று சத்தம் எழுப்பிய மாணவர்கள் யார் என கேள்வி கேட்டபோது மாணவர்கள் பதில் வழங்காத நிலையில் மாணவர்கள் மீது கதறியால் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்ட போது ஆசிரியர் மாணவர்கள் மீது தாக்கியது உண்மை எனவும், ஆனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் பாடசாலை என்ற வகையில் நிர்வாக ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தாம் எடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் எமக்கு அளித்த ஆணைக்கு அமைய 267 சபைகளிலும் நிச்சயம் ஆட்சி அமைப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஜேவிபியின் 60வது ஆண்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். ஜூன் 2ஆம் திகதிக்கு பின்னர் எமது கிராமத்தின் பலமும் கிட்டும். 152 சபைகளில் ஆரம்பத்திலேயே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும். ஏனைய 115 சபைகளில் சபை நடக்கும் நாளில் ஆட்சி அமைக்கப்படும். மக்கள் ஆணை என்னவென்றால் என்பதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சபைகளில் முதல் 2 இடங்களை பிடித்த தரப்புத்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றே மக்கள் கருதுகின்றனர். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி வென்ற 267 சபைகளிலும் நான் ஆட்சி அமைப்போம். அது மக்கள் ஆணை மூலம் எமக்கு வழங்கப்பட்ட உரிமையாகும். எனவே நாம் மக்கள் ஆணையின் பிரகாரம் செயற்படுவோம். அதற்கு எதிராக எவரேனும் செயற்பட முற்பட்டால் அரசமைப்பு, சட்டம் மற்றும் அரசியல் போன்றவற்றினூடாக செயற்பட நாமும் தயார். முடிந்தால் ஆட்சியை அமையுங்கள். அவ்வாறு அமைத்தாலும் 3-4 மாதங்களுக்கு தான் பயணிக்க முடியும். நாம் மக்கள் ஆணையைத்தான் மதிக்கின்றோம். அதனுடன் விளையாட முற்படக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இறுதிப் போரில் இடம்பெற்ற அட்டூழிய குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலை உறுதி செய்ய ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கான கூட்டுறவு குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த துன்பப்படும் வயதான தமிழ் தாய்மார்கள் சார்பாகவும் குறித்த கடிதம் பொதுச் செயலாளர் லீலாதேவியால் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இலங்கை பாதுகாப்பு படையினராலும் அதனுடன் இணைந்த துணை இராணுவ குழுக்களாலும் வலுக்கட்டாயமாக காணாமல் போனவர்களின் உறவினர்களான நாங்கள் 16 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிக்காக போராடி வருகின்றோம். பிப்ரவரி 20, 2017 முதல் கிளிநொச்சியில் உள்ள கந்தசுவாமி கோயிலுக்கு வெளியே தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். இப்போது அது 3000 நாட்களை தாண்டிவிட்டது. துரதிர்ஷ்டவசமாக இந்த போராட்டத்தில் எங்களுடன் நின்ற நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் காணாமல் போன தங்கள் குழந்தைகளின் கதியை ஒருபோதும் அறியாமல் இறந்துவிட்டனர். இது நீண்ட ஆண்டுகளில் 4 சதாப்தங்களாக வழக்குகள், உண்மை மற்றும் நீதிக்கான எங்கள் முயற்சியில் இலங்கை அரசாங்கத்தின் ஏமாற்று முறையை சர்வதேச சமூகத்திற்கு அயராது அம்பலப்படுத்தியுள்ளோம். ஐக்கிய ராஜ்ய தலைமையிலான 60 நாடுகளின் இணை அனுசரணையுடன் சமீபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐநா பொது சபை தீர்மானம் 60-1 எங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை அளித்துள்ளது. அந்த தீர்மானத்தை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கை அலுவலகம் மற்றும் பொறுப்புக்கூறல் திட்டத்தின் 3ஆம் ஆண்டு ஆவணப்படுத்தல் பணி செப்டம்பரில் நிறைவடையவுள்ள நிலையில் OSLAP குழுவினால் மகத்தான மற்றும் முக்கியமான பணியை இந்த தருணத்தில் நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். எங்கள் ஆதாரங்களை சேகரித்து பாதுகாப்பதில் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் மிக முக்கியமானவை. இந்த பணி பண்பாட்டை நீடிப்பது ஒரு ஆழமான மற்றும் ஒற்றுமை ஆதரவின் செயலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என தெரிவித்தனர். வவுனியாவில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் கூடிய ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சிக்கு மற்றக தரப்பு ஆதரவளிக்கும் வகையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பி. சத்தியலிங்கம் தெரிவித்தார். வவுனியா உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசுக்கும் இடையிலான கலந்துரையாடல் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வவுனியா மாநகர சபையில் சங்க கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவினை வழங்கும். அதேபோல் வவுனியா தெற்கு, வடக்கு, செட்டிக்குளம் பிரதேச சபைகளில் தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை பெற்றுள்ளமையினால் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களது பூரண ஆதரவினை வழங்குவதாக இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஆட்சி அமைப்பதற்கான இணக்கப்பாடே தற்போது ஏற்பட்டுள்ளது. சபைகளின் தவிசாளர்கள், பிரதி தவிசாளர்களை நியமிப்பது
என்பது எங்களுக்கு சிறிய பிரச்சினை. சபை அமைக்கும் சந்தர்ப்பத்தில் அதனை எங்களுக்குள் பேசி தீர்மானித்துக் கொள்வோம். அத்துடன் சில கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் போட்டியிட்டு வென்றவர்களுடன் நாம் கலந்துரையாடியுள்ளோம். சபைகள் தொங்கு நிலையில் உள்ள ஆட்சியாக இல்லாமல் பூரண பலம் கொண்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய மன்றங்களாக வவுனியாவில் உள்ள 4 மன்றங்களும் இருக்க வேண்டும். எனவே வவுனியாவில் உள்ள 4 சபைகளிலும் நாங்கள் ஆட்சியமைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அத்துடன் இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்றத்துடன் மாத்திரம் முடிவடையாமல் தொடர வேண்டும் என கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த இணக்கப்பாட்டை வடக்கு கிழக்கு முழுவதும் தொடர்வதற்கு 2 கட்சிகளின் தலைமைகளும் பேசி ஒரு முடிவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அஸ்விஸ்ம நல பயனாளிகள் திட்டம் இடைநிலை பிரிவிற்கு மட்டுமே பணம் செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது. பின்னர் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைகளுக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் 2024 மற்றும் 2025 வரை நீடிக்கப்பட்டது. அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீடிக்க அரசாங்கம் முடிவு செய்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீதி விபத்துக்களை குறைக்க கடுமையான விதிகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளும் வலுப்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை காவல்துறை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த வேண்டும். போலீஸ் அதிகாரிகள் அந்த விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை செயல்படுத்தாத வழக்குகளையும் தாம் விசாரிப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார். கொத்மலை பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை 2 வாரங்களுக்குள் கிடைக்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி அரிஜித் ரோகன தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மிக விரைவில் தாதியருக்கான பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு ஒன்று நாரகன்பேட்டை அபயராம விகாரையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இலங்கையில் தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்று நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு சேவை ஐக்கிய தாதிகள் சங்கத்தின் தலைவர் முருத்தெட்டு ஆனந்த தேரர் மிகவும் கடுமையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார். தற்போதைக்கு தாதியர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சாத்தியம், அதன் சாதக பாதகங்கள் குறித்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. மிக விரைவில் பல்கலைக்கழகம் ஒன்றை ஸ்தாபிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். இந்த நாட்டின் சுகாதார நிலைமையை மேம்படுத்த எதிர்வரும் நாட்களில் பல்வேறு பிரதேசங்களை மையப்படுத்தி 100 ஆரம்ப சுகாதார நிலையங்களை நிறுவவும் உத்தேசித்துள்ளோம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.